வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேர்தல் நடக்குதா? இல்லை, தமிழ்நாடோட தேர்தல் இந்த தடவை நிச்சயமா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு தேர்தலில் தான் இருக்கும். மற்ற தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தல் மிகவும் மக்கள் மனசுல ஒரு குழப்பக்கூடிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனாக தான் இருக்கு. எஸ்ஐஆர் வந்ததாக இருக்கட்டும், பழைய வாக்காளர்களை நிறைய பேர் கழிச்சதாக இருக்கட்டும், பழைய வாக்காளர்களும் இறந்த வாக்காளர்கள் ஒரே அட்ரஸ்ல உள்ளவங்கலாம் கழிச்சதா இருக்கட்டும். ஸோ ஓட்டு சதவீதம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடம் ஒரு பரபரப்பான ஒரு சம்பவமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த 234 தொகுதி நம்மளுக்கு தேர்தல் என்னைக்கு நடக்கு? ஏப்ரல் 23, 2026 அன்னைக்கு போய் ஓட்டு போட்டுருங்க. அன்னைக்கு தான் தேர்தல் நடக்குது. ஸோ நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் 234 தொகுதிகளில் முக்கியமான சில தொகுதிகளை மட்டும் நம்ம பார்க்க வேண்டும். அந்த முக்கியமான தொகுதிகளில் முதல் தொகுதியா நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பூர் தொகுதி எடுத்திருக்கேன். ஏன் இந்த பெரம்பூர் தொகுதியை எடுத்திருக்கேன் அப்படின்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பேச்சில் இருக்கக்கூடியது, முக்கியமான ஒரு இடம், சென்னையில ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. ஸோ பெரம்பூர் தொகுதியை பத்தி முதல்ல பார்த்துடலாம், அந்த பகுதியை பத்தி டீட்டெயில் பார்த்துடலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எந்தெந்த கட்சியில இருக்காங்கன்னு பார்த்துடலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் என்ன இஷ்யூஸ் இருக்கு, இன்னும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். நான்காவது விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ப்ரெடிக்ஷன் எவ்வளவு மக்கள் எந்த சதவீதமான மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பார்க்கலாம். முதலாவது பெரம்பூர் தொகுதியை பற்றி பார்த்தோம்னா மிகவும் ஒரு பழமையான ஒரு தொகுதி. இதுல பார்த்தீங்கன்னா ICF ஃபேக்டரி இருக்கு, இந்தியன் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ரயில்வே தொழிலாளர்கள் அதிகபட்சமா இருக்காங்க. ஸோ ரயில்வே தொழிலாளர் வாக்கு இங்க அதிகபட்சமா இருக்கு, தொழிலாளர்களோட வாக்கும் அதிகபட்சமா இருக்கு. இது போக பழமையான தேவாலயங்கள் இருக்கு, ஹெரிட்டேஜஸ் சொல்லக்கூடியது. இப்போ சமீபத்தில் கட்டணம் இல்லாம பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேவாலயங்கள்லாம் இங்க இருக்கு, பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இருக்கக்கூடிய தேவாலயங்கள்லாம் இருக்கு. இது போக உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இளைஞர்களோட வாக்கு இருக்கு, மைனாரிட்டிஸோட வாக்கு இருக்கு, முஸ்லிம்ஸோட வாக்குகள் இருக்கு. ஸோ இந்த ஏரியா மிகவும் ஒரு பிரபலமான ஏரியா. சென்னையில வடசென்னை பகுதியா இருக்கனால இந்த வேசர்பாடி, கண்ணப்ப நகர் இந்த மாதிரி ஏரியாலாம் அதிகபட்சமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில இருக்கு. ரெண்டாவது, இந்த தேர்தலில் இந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிக்காரங்க நிற்காங்க அப்படின்னா டிஎம்கே, பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது ஏடிஎம்கேட கூட்டணி. மூணாவது நாம் தமிழர் கட்சி. நாலாவது பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி. இந்த 4 கட்சி இருக்காங்க. இதுதான் பாரம்பரியமா வரிசையா வரக்கூடிய கட்சிகள். இதை முன்னாடியோ பின்னாடியோ நம்ம இது வரைக்கும் சொல்லல. டிஎம்கே, ஏடிஎம்கே கூட்டணியில் உள்ள பிஎம்கே, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, வரிசைப்படி இத்தனை வருஷங்களுக்கு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி. இந்த 4 கட்சியில தான் 4 முனை போட்டி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் கட்சி டிஎம்கேயோட கட்சி. இதோட வேட்பாளர் பாத்தீங்கன்னா RD சேகர் அவர்கள். இந்த RD சேகர் தான் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ. 2019 இடைத்தேர்தலில் இருந்து அப்புறம் கடைசி நடந்த தேர்தலையும் அதிகபட்சமான வாக்குகள் வாங்கின ஒரு வேட்பாளர் சொல்லலாம். டிஎம்கேயோட முன்னாள் உறுப்பினர். இது போக பாத்தீங்க அப்படின்னா மாநகராட்சி 2ல மெம்பரா இருந்திருக்காரு. கரண்ட் துணை இளைஞர் அணி செயலாளராக இருக்காரு, கரண்ட் சீட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. போன நடந்த தேர்தலில் 52.5% வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றாரு. அப்பம் அவருக்கு எதிர்கட்சியாக இருந்த ஏடிஎம்கேல இருந்து தனபால் அவர்கள் போட்டிட்டு இருந்தாங்க. அவங்க வெறும் 50,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 52% அதிகபட்சமான வாக்குகள் வாங்கி முன்னிலை வைத்து வெற்றி பெற்றவர் தான் RD சேகர் அவர்கள். மக்கள் மனசுல இங்க அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஓகே, ரெண்டாவது வேட்பாளர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா பிஎம்கே கட்சியில திலகம்பால் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இது அவங்க கட்சியோட ட்ரெஷரி. இவங்க உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வன்னியர்களோட ஓட்டை கவரக்கூடியவர்களையும், முன்னாள் மூத்த உறுப்பினர், பிரபலமான உறுப்பினர், மக்கள் மனத்தில ஒரு பிரபலமான ஒரு பேஸ் எடுத்தாங்க. நான் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட வெற்றி தமிழன் இருக்காங்க. 2016 எலெக்ஷன்லையும் இவங்க போட்டி போட்டிருக்காங்க. அதனால இவர் புதுமுகம் கிடையாது, அந்த ஏரியாவுக்கு புதுமுகம் கிடையாது. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு தோழமையான ஓட்டுகள் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு.
4வது வந்து டிவிகே கட்சி. இந்த டிவிகே கட்சி வந்து நட்சத்திர வேட்பாளர் விஜய் அவர்கள் இருக்காங்க. இவங்க வந்து சினி உலகில் திரையுலகில் இருந்தனால இளைஞர் மத்தியில அவங்க ரசிகர்கள் மத்தியில ரசிகர் பட்டாளங்கள் சூழதான் எப்பொழுதும் இருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ வாக்கு சதவீதம் ஓரளவுக்கு இங்க அதிகபட்சமா தெரியக்கூடிய வாய்ப்புகள் டிவிகே கட்சிகளும் இருக்கு. இந்த 4 கட்சிகள் தான் இங்க இருக்கு. 3வது இந்த ஏரியாவோட பிரச்சனை. இந்த 4 கட்சிகளும் இங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மக்களோட எண்ணமா இருக்கு. வழக்கமான போய் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாம இருக்கிறதா எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொகுதியில் முக்கியமா ஒரு 3-4 பிரச்சனைகள் இருக்கு. முதல் பிரச்சனையா எடுத்துக்கிறது வந்து கொடங்கையூர் குப்பைமேடு பிரச்சனை. இந்த கொடங்கையூர் குப்பைமேடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 ஆண்டு காலமாக இருக்கு. இது வந்து முழுமையாக இன்னும் அகற்றப்படவே இல்லை அப்படிங்கிறது இந்த மக்களோட எண்ணம். அந்த ஏரியா கிராஸ் பண்ணும்போது பேட்ஸ்மெல்லா இருக்கட்டும், ஏர் பொல்யூஷனா இருக்கட்டும், இந்த ஏரியாவில் அதிகபட்சமா இருக்கு. ஸோ இந்த கொடங்கையூர் குப்பைமேடுல பயோமைனிங் நடந்துகிட்டு இருக்கிறதாக இப்போ கரண்ட்ல வந்து சொல்றாங்க. ஸோ வழக்கத்தோட அதிகபட்சமான இன்னும் உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் வேணும், 100% கிளியரன்ஸ் வேணும் அப்படிங்கிறதான் இந்த மக்களோட ஆசையா இருக்கு. 2வது பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. குடிநீர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் மாசுபடுதல் இந்த ஏரியாவில் அதிகபட்சமா இருக்கிறதாக ஒரு பேச்சு இருக்கு. ஸோ இந்த குடிநீர் பிரச்சனை முக்கியமான ஒரு பிரச்சனை. 3வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா போக்குவரத்து இடைஞ்சல். இப்போ ஃபயர் புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க கணேசபுரம் அப்படிங்கிற ஏரியாவில். அது முழுமடா வந்துச்சுட்டா இன்னும் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அந்த ஏரியாவோட மக்களோட எண்ணம். ஆனா இன்னும் நெருக்கடியான தெருக்கள் அது போக்குவரத்து இடைஞ்சல்ல இருக்கிறது வந்து இன்னும் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது போக்குவரத்தை வந்து இன்னும் சரி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மக்களோட எண்ணமா இருக்கு. எல்லாரும் பேசுற மாதிரி இதுதான் அங்க நடக்கிற பிரச்சனைகள். 4வது ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். இந்த முதல் 2, 3, 4 இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது டிஎம்கே இருக்கிறாங்க. அதிகபட்சமான பிரபலமான இந்த எம்எல்ஏ வந்தார் அப்படின்னா எப்ப வந்தாலும் நம்ம வந்து சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு பேச்சு மக்கள்ல இருக்கு. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவர் வந்து எப்போ ஒரு பிரச்சனையை சொல்லி அதை தீர்க்கல அப்படிங்கிறது இல்லை. ஒரு மனு கொடுத்து அதை பிரச்சனை தீர்க்கிறதா சொல்லணும். ஒரு பிகாம் பிஎல் முடிச்சவர், நல்ல முன் அனுபவம் உள்ளவர், துணை இளைஞரணி செயலாளர் இருக்கிறவர், கட்சியில முன்னாடி மெம்பரா இருந்திருக்காரு மாநகராட்சி இருந்தல. இது போக பாத்தீங்க அப்படின்னா கட்சியில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஆர்டி சேகரும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளா இருப்பார் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத ஒண்ணு. 2வது வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கட்சியில விஜய் அவர்கள் இருக்காரு. ஒரு சினி பேஸு. அது போக பாத்தீங்கன்னா இளைஞர் பட்டாளம், ரசிகர் பட்டாளம் அதிகபட்சமா இருக்கிறது அப்படின்னால நல்ல பிரபலமான ஒரு முகமா, ஒரு திரையுலக முகமா, புதுமுகமா நான் புதிதாக ஒரு வரவை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு மக்கள் மத்தியிலேயே 2 பக்கமும் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிறது. ஆர்டிஸ் அவர்கள் முதல் நிலையில தான் இருக்காரு, விஜய் அவர்கள் 2வது நிலையில இருக்காருன்னு சொல்லலாம். 3வது கட்சி பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. வன்னியர்களோட ஓட்டுகள் இங்க அதிகபட்சமா இருக்கு. இது போக உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மூத்த ஒரு உறுப்பினர் அப்படின்னால இந்த ஃபேஸ் வந்து பிரபலம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. 4வது நாம் தமிழர் கட்சியோட வெற்றி தமிழர். இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் சமூக பணியாளர். இவர் அந்த ஏரியாவோட பெரம்பலூர் சமூக பணியாளர். ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரபலமான ஃபேஸ் தான். 2016 எலெக்ஷன்ல ஒரு போட்டிட்டு இருக்கிறதுனால புதுமுகம் கிடையாது. ஸோ இந்த இது தகுதியும் அவருக்கு இருக்கு. மக்கள் மனசுல ஓட்டு தெரிவித்து ஒரு நல்ல மனிதரும் கூட. ஸோ இந்த தொகுதியை, பெரம்பலூர் தொகுதியை பத்தி நம்ம முழுசா பார்த்துட்டோம். இன்னும் வரப்போற காலங்களில் ஹீட்டடான தொகுதிகளை நம்ம அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.